VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் பிளாக்கர் சீரியஸில் பிளாக்கர் பிரைவேசி பாலிசி பேஜை உருவாக்குவது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். போன வீடியோவில் பிளாக்கர் வெப்சைட்டில் அபவுட் பேஜ் எப்படி உருவாக்குவது என்பதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பிளாக்கர் பிரைவேசி பாலிசி பேஜ் எப்படி உருவாக்குவது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். பிளாக்கர் வெப்சைட் ஃப்ரீயாக உருவாக்குவது எப்படி என்பதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, முதல்ல கூகுள் சர்ச் பாக்ஸில் பிரைவேசி பாலிசி ஜென்ரேட்டர்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. அடுத்து இந்த பேஜை கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பிரைவேசி பாலிசி ஜென்ரேட்டர் .info என்னும் வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய பிளாக்கர் வெப்சைட்டுக்கு பிரைவேசி பாலிசியை உருவாக்க நீங்கள் ஒரு 3 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணினால் போதும். முதல்ல இந்த இடத்துல பிளாக்கர் வெப்சைட்டிற்கு என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேமை இந்த 2 இடங்களிலும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய பிளாக்கர் வெப்சைட் URL காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அடிஷ்னலாக 3 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் குக்கீஸ் எனேபிள் பண்ண போகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டை வியூ பண்ணும் வியூவர்ஸ்க்கு குக்கீஸ் பாப்அப் ஷோ ஆகும். எனவே இந்த ஆப்ஷன் நமக்கு தேவையில்லை என்பதால் இதை நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் உங்களுடைய பிளாக்கர் வெப்சைட்டில் கூகுள் ஆட்ஸை பயன்படுத்த போகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு எஸ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஏனெனில் நாம் கூகுள் ஆட்ஸை தான் நம்முடைய வெப்சைட்டுக்கு பயன்படுத்த போகிறோம் என்பதால். அடுத்து தேர்ட் பார்ட்டி ஆட்ஸை உங்களுடைய வெப்சைட்டில் பயன்படுத்த போகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய கண்ட்ரியை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஸ்டேட்டை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடியை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் மை ப்ரைவேசி பாலிசிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வெப்சைட்கான ப்ரைவேசி பாலிசியானது ஷோ ஆகும். இதில் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்கான ப்ரைவேசி பாலிசியை ரீட் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல உள்ள காப்பி டெக்ஸ்ட் டு கிளிப் போர்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரைவேசி பாலிசியானது HTML ஃபார்மேட்டில் காப்பி ஆகும். இந்த HTML காப்பியை உங்களுடைய பிளாக்கர் பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள பேஜஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள நியூ பேஜுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் கிரியேட் செய்வதற்கான எடிட்டிங் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வெப்சைட்டில் இருந்து காப்பி பண்ண HTML கோடை பேஸ்ட் பண்ண இந்த இடத்துல உள்ள பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு HTML வியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் உள்ள HTML கோடை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ண ப்ரைவேசி பாலிசி HTML கோடை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள ப்ரிவியூங்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து பப்ளிஷிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். அடுத்து இந்த இடத்துல உள்ள வியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிளாக்கர் வெப்சைட்டுக்கான ப்ரைவேசி பாலிசி ஷோ ஆகும். இந்த பேஜினுடைய URL-ஐ காப்பி பண்ணிவிட்டு மீண்டும் பிளாக்கர் பேஜுக்குள்ளே என்டர் ஆகிட்டு இந்த இடத்துல உள்ள லேஅவுட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து டாப் மெனுங்கிற ஆப்ஷனுக்கு நேராக உள்ள பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரைவேசி பாலிசிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகும். அதற்கு நேராக உள்ள பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள சைட் URL பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக்கரில் அப்ளை பண்ணியிருக்கிற தீமை ரெடி பண்ண கம்பெனியினுடைய ப்ரைவேசி பாலிசியினுடைய URL இருக்கும். அதை டெலீட் பண்ணிவிட்டு உங்களுடைய பிளாக்கர் வெப்சைட்டுக்கான ப்ரைவேசி பாலிசி URL-ஐ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள சேவுங்கிற ஆப்ஷனையும் இந்த இடத்துல உள்ள சேவுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு ப்ரைவேசி பாலிசி ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கர் வெப்சைட்டுக்கான ப்ரைவேசி பாலிசி ஆட் ஆகி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.